வீர வணக்க நாள் மற்றும் திருமாமணி விருதுகள் வழங்கும் விழா இந்நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி தென்னவன் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கனல்விழி, காஞ்சி தமிழணி, வழக்குரைஞர் பொன்னிவளவன், திருநீர்மலை தமிழரசன், பொறியாளர் சாமுவேல் எபினேசர், தீவா எழிலரசு, மேனகாதேவி கோமகன், வழக்குரைஞர் மதி ஆதவன் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தூகா விடுதலை செழியன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் பையனூர் செல்வக்குமார் அவர்களே, ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் அவர்களே, நாம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற பாரதி சமரன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று திருமாமணி விருது பெற்ற தோழர்களை எல்லாம் பாராட்டி வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, கட்சியின் முன்னணி தோழர்கள் சிறுத்தை கிட்டு, செங்கை தமிழரசன், சூகா ஆதவன், சூரா ராஜ்குமார், வழக்குரைஞர் தேவ அருள் பிரகாசம், பாசறை ஆ செல்வராஜ், விடுதலை செல்வன், பருத்திக்குளம் சேகர், வழக்குரைஞர் சொக்கலிங்கம் ஆகிய தோழர்களே, செங்கை வடக்கு மாவட்டத்தை சார்ந்த முன்னணி தோழர்கள் வேத அருள், கராத்தே பாண்டியன், வழக்குரைஞர் அன்பு செல்வன், வழக்குரைஞர் உதயகுமார், பெரு தங்கவேல், பையனூர் முத்துக்குமார், தண்டரை அறிவழகன், ஆத்தூர் சாந்தன், லதா ஆகிய தோழர்களே, மற்றும் திருப்போரூர் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றியங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, காட்டாங்குளத்தூர் மற்றும் மறைமலை நகரை சார்ந்த முன்னணி தோழர்களே, பேரூர் செயலாளர் அனல் ஆனந்தன் அவர்களே, குறிப்பாக இந்த நிகழ்வில் திருமாமணி விருது பெற்று நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றுள்ள தோழர்கள் கடா கோ தமிழனியன், பே மேகநாதன், டேவிட், மறைந்த டேவிட் என்கிற வீரவளவன், தம்பி ஆனா பெருமாள், மறைந்த தோழர் கோட்டீஸ்வரன், தோழர் செங்கை இரா தமிழரசன், மறைந்த செந்தில்குமார் என்கிற சமரன், சூனாம்பேடு வா சாரங்கன், சூனாம்பேடு ரா ராஜ்குமார், தூகா அருள், மறைந்த தூகா அருள், தூகா புகழேந்தி, சீபா கோவலன், தூகா ஆதவன், மறைந்த நெமிலி சி கோமகன், மேசா சேகர், மறைந்த காஞ்சி அம்பேத்கர் வளவன், பாசறை செல்வராஜ் ஆகிய தோழர்களே, அத்தோழர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய பொருளாளர் பிரகாஷ் என்கிற பேரறிவாளன், செங்குட்டுவன், நக்கீரன், சிவக்குமார், கேசவராமு உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சமி நிலமீட்பு போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகியோருக்கு முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த வீர வணக்க நாளோடு விருதுகள் வழங்கும் விழாவும் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடந்தேறி வருகிறது. விருதுகள் பெற்ற தோழர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இது ஒரு முதல் கட்ட நடவடிக்கை. என்னுடைய மணி விழாவை ஒட்டி இதை நான் அறிவிப்பு செய்தேன். ஏதோ சில காரணங்களால் அது தள்ளி போய்கொண்டே இருந்தது. மாவட்ட வாரியாக இதை நடத்த வேண்டும் என்று பிறகு நான் அறிவிப்பு செய்தேன். முதலில் தடா போன்ற கொடிய சட்டங்களின் கீழ் சிறைப்படுத்தப்பட்ட தோழர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு முதற்கட்டமாக இந்த விருதினை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நானே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்ட வாரியாக நடைபெறுகிற இந்த விருதுகள் வழங்கும் விழாவிலே பங்கேற்று இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக தம்மை ஒப்படைத்துக் கொண்ட மூத்த தோழர்களை எல்லாம் பாராட்டி விருதுகளை அவர்களுக்கு என் கைகளாலேயே வழங்க வேண்டும் என்றுதான் திட்டமிட்டோம். வழக்கம் போல பணிச்சுமைகளால் அவ்வாறு திட்டமிட்ட செயல் திட்டங்களின்படி திட்டமிட்டவாறு இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க இயலாத சூழலில் தான் மாவட்ட செயலாளர்களே முதற்கட்ட நிகழ்வை ஒருங்கிணையுங்கள், அதற்கு பிறகு அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை நடத்தலாம், விருதுகளை சிறை சென்ற தோழர்களுக்கு, வழக்குகளை சுமந்த தோழர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டேன். அதன்படி கடலூர் மேற்கு மாவட்டத்திலே திராவிடமணி சில பேருக்கு முதற்கட்டமாக இந்த விருதினை வழங்கி தலா 25,000 பொற்கிழியும் கொடுத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகுமார் ஒரு சிலருக்கு அப்படி அந்த விருதினை வழங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு செங்கை மாவட்டத்திலே, செங்கை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த இந்த மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தோழர்கள், மறைந்த தோழர்கள் உட்பட இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தலா 10,000 பொற்கிழியும் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக குறுகிய கால இடைவெளி என்பதால் 25,000 எங்களால் வழங்க இயலாது, குறைந்தது 10,000 நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று தென்னவன் என்னிடத்திலே கூறியிருந்தார். முதலில் நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும், அதனால் தள்ளி போட வேண்டாம், 10,000 ரூபாயாவது பொற்கிழியாக வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் தான் இந்த பஞ்சமி நிலமீட்பு போராளிகளின் நினைவு நாளை தேர்வு செய்து, சொல்லப்போனால் ஒரு வாரத்திற்கும் குறைவான கால இடைவெளியில் இந்த விருதுகள் வழங்கும் விழாவும் இதிலே இணைக்க பெற்று இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய தோழர்களுக்கு தங்களின் பெயர்கள் இணைக்கப்படவில்லை என்கிற வருத்தம் இருப்பதை வெளிப்படுத்தினார்கள். அப்படி வருத்தப்பட வேண்டாம். அந்த பெயர்களை எல்லாம் பட்டியல்படுத்தி இன்னொரு நாள் இது போன்ற ஒரு நிகழ்வை
ஒரு பொதுக்கூட்டம் போல ஏற்பாடு செய்து அந்த நிகழ்விலே வழக்குகளை சுமந்திருப்பார்கள், சிறைக்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ். சிறைக்கு சென்றவர்கள், வழக்குகளை சுமந்தவர்கள் என்கிற நிலையில் உள்ளவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் கேடயம். குண்டர் தடுப்பு சட்டம் அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றால் சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்கு பொற்கிழி என்று நாம் வரையறுத்திருக்கிறோம். அந்தந்த மாவட்டங்களில் உள்ள சூழலுக்கு ஏற்ப, பொருளியல் வசதிக்கு ஏற்ப பொற்கிழி தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது 10,000 வழங்கியிருப்பதால் அடுத்து 25,000 வழங்க இயலாது. எனவே இனி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் குண்டர் தடுப்பு சட்டத்திலோ தேசிய பாதுகாப்பு சட்டத்திலோ சிறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு அடுத்த நிகழ்வில் அவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் கேடயம் பொற்கிழி என்று வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற நிலையில் இந்த நிலையை எட்டுவதற்கு காரணமாக தொடக்க காலத்தில் இருந்து பாடாற்றிய தோழர்களை இப்படி மேடை ஏற்றி ஆடை போர்த்தி விருது வழங்கி உச்சி மோந்து பாராட்டுவதில் நமக்கு மகிழ்ச்சி, பெருமை. அவர்களுக்கும் இதில் ஒரு அங்கீகாரம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆறுதல். கலைமாமணி என்று அரசு விருது வழங்குவது போல திருமாமணி என்று நாம் விருது வழங்குகிறோம். என்னுடைய மணி விழாவை ஒட்டி திருமாவளவன் மணி விழா என்பதை ஒட்டி பெயரிலே திருமா என்பதையும் மணி விழாவிலே இருக்கிற மணி என்பதையும் இணைத்து திருமாமணி என்ற விருதினை நாம் வழங்குகிறோம். தமிழிலே மணி என்பது வடமொழியிலே ரத்தினம் என்று பெயர். பாரத ரத்னா என்றால் இந்தியாவை பாரதம் என்கிறோம். ரத்னா என்றால் இந்தியாவின் சிறப்பான ஒளி வீசும் மணியை போன்றவர், ரத்தினத்தை போன்றவர் என்று பொருள். பாரத ரத்னா என்றால் ரத்தினக்கல்லை எப்படி நாம் உயர்வாக கருதுகிறோமோ அப்படி உயர்வுக்குரியவர்கள். வடமொழியிலே ரத்தினம், ரத்னா, தமிழிலே மணி. அதிலே சிறந்த மணி என்பதனால், உயர்ந்த மணி என்பதனால் மாமணி. மிக உயரிய மணி, மிக சிறந்த மணி, ஒளி வீசும் மணி. ஆக திருமா ரத்னா என்று அதற்கு வடமொழியிலே இணைத்தால் திருமா ரத்னா என்று பொருள். அது பாரத ரத்னா என்பதை போல இது திருமா ரத்னா என்று பொருள். ரத்னா என்பதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு விருதாக தெரிந்திருக்கிறது. பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுகிற போது அதில் இருக்கிற அந்த கம்பீரம், மணி என்று சொல்லுகிற போது புழக்கத்தில் இல்லாததால் அந்த கம்பீரம் இருப்பது போல தோன்றவில்லை, அவ்வளவுதான். ஆனால் தமிழிலே மணி என்பதுதான் வடமொழியிலே ரத்னம் என்று அழைக்கப்படுகிறது. ரத்னம், மணி ரத்னம் ரெண்டும் ஒண்ணுதான். வேறு சில பேர் மணி என்கிற ரத்னம், மணி ரத்னம்னா ரெண்டும் ஒரே பொருள் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ள நிலையில் இந்த கட்சியை வழிநடத்துகிறவன் திருமாவளவன் மணி விழாவை கொண்டாடுகிற சூழலில்
இந்த விருது வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் திருமாமணி என்ற பெயரிலே உங்களுக்கு இப்போது இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தொகை சொற்பமாக இருக்கலாம், ஆனால் விருது மிகவும் உயர்ந்தது. உணர்வுபூர்வமாக நாம் வழங்கியிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியே கட்டி அணைத்து உச்சி மோந்து பாராட்ட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அப்படி எல்லோருக்கும் தமிழ்நாடு முழுக்க போய் நாம் செய்து கொண்டிருக்க இயலாது, நேரமும் நமக்கு இல்லை. உங்களை விட நான் மிகவும் வருத்தத்திலும் மன உளைச்சலிலும் இருப்பது மறுசீரமைப்பின் தேக்கம். அதற்கு நான் பலமுறை விளக்கம் சொல்லி இருக்கிறேன், மீண்டும் விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இனி காலம் தாழ்த்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதுதான் இந்த விருதுகள் வழங்கும் விழாவை கூட சிறப்பாக நடத்த முடியாமல் போனதற்கு இன்னொரு காரணம். மணி விழாவையும் சிறப்பாக நடத்த முடியாமல் போனதற்கு அதுதான் அடுத்த ஒரு காரணம். ஆனால் ஒன்று எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் மூத்த தோழர்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு விடுதலை செழியன், செங்கை தமிழரசன், ஆனா பெருமாள், இப்படி பல தோழர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் உட்பட ஏராளமானவர்களுக்கு எந்த பொறுப்பும் வழங்காத நிலையிலும் கூட அவர்கள் வழக்கம் போல பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், தீவிரமாக களப்பணி ஆற்றுகிறார்கள் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. எந்த பொறுப்பு இல்லை என்று மனக்கிளேசமடையாமல், அதனால் ஊசலாட்ட நிலைக்கு போகாமல், இந்த இயக்கம்தான் இறுதி மூச்சு வரையில் எனக்கான இயக்கம் என்கிற உறுதிப்பாட்டோடு களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மூத்த தோழர்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு காரணம் அவர்கள் பெற்றிருக்கிற முதிர்ச்சியும் பக்குவமும் தான். பொறுப்பு முக்கியமில்லை, நாட்டு மக்களை அரசியல்படுத்த வேண்டும், அமைப்பாக்க வேண்டும், அதுதான் நமக்கான கடமை என்கிற புரிதலோடு புதிதாக நியமிக்கப்படுகிறவர்கள் எவ்வளவு இளம் வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, புதியவர்களாக இருந்தாலும் கூட, அரசியல் புரிதல் இப்போதுதான் அவர்களுக்கு கிடைக்கிறது என்ற சூழல் இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற பெருந்தன்மையும் அந்த முதிர்ச்சியும் உள்ளபடியே என்னை சிலாகிக்க வைக்கிறது, பெருமைப்பட வைக்கிறது. இதுதான் ஒரு இயக்கம் கொள்கை சார்ந்து வலிமை பெற்றிருக்கிறது என்பதற்கான சான்று. எனக்கு என்ன மரியாதை, எனக்கு கட்சியிலே எந்த பொறுப்பும் இல்லை, நான் எப்படி மக்களிடத்திலே பணியாற்றுவேன் என்று விரக்தி அடையாமல், இளம் வயதை சார்ந்த தலைமுறையினரை ஆற்றுப்படுத்தவும் வழிநடத்தவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவுமான பக்குவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியலுக்காக சில பேர் நடிகர் விஜயகாந்த் வந்தபோது அப்படி ஒரு வதந்தியை பரப்பினார்கள். ஏதோ ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்கள் மட்டும் அரசியல் புரிதலே இல்லாதவர்கள் என்பதை போலவும், யாராவது ஒரு நடிகன் வந்தால் அவன் பின்னால் இவர்கள் ஆட்டு மந்தைகளை போல சாய்ந்து விடுவார்கள் என்பதை போலவும், விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்பதை போலவும் ஒரு குறைத்து மதிப்பிடுகிற போக்கு இந்த சமூகத்தில் இன்றும் நிலவுகிறது, நீடிக்கிறது. அவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய வகையில் எங்கள் தலைமுறை அப்படிப்பட்ட தலைமுறை இல்லை என்பதை
உறுதிப்படுத்துகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்தன்மையோடு இயங்குகிறது, தனித்துவமாக இயங்குகிறது. கொள்கை கோட்பாடு சார்ந்து இயங்குகிறது. கொள்கை பகைவர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில, அவர்கள் மரணக்கூடிய வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை பெற்று நிமிர்ந்து நிற்கிறது. அதனால்தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நம்மை சீண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் சில சில்லறைகள், அற்பர்கள். முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடவர்களுக்கு இடையிலே இருக்கிற பகைமையை விட அதிலெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை என்று மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து அவ்வப்போது சீண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் தான் உங்களோட வரவே இல்லையப்பா, உங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையே, எங்க லெவல் வேற லெவல், நாங்க ஏன் உங்களை எல்லாம் போட்டியா பார்க்க போறோம், நீ எனக்கு போட்டி இல்லை நான் உனக்கு போட்டி இல்லை என்று நம்முடைய களமே தனி களம், நம்முடைய களம் புதிது, நம் களம் முற்றிலும் மாறுபட்டது. இந்த திசை வழியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி இவர்கள் இப்படி இயங்குகிறார்கள், என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள் என்ற பொறாமை கொண்ட நிலையில் ஒரு மாநில கட்சியாக இவர்கள் அங்கீகாரம் பெற்றுவிட்டார்களே, பொது தொகுதியிலே 2 தொகுதியிலே வெற்றி பெற்று விட்டார்களே, அனைத்து தரப்பு மக்களும் இவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்களே, சாதி வளையத்திற்குள்ளே இவர்களை சுருக்கிவிட முயற்சித்தோமே, அது நடக்கவில்லையே என்று கருதி நம் மீது ஆத்திரப்படக்கூடியவர்கள் அவ்வப்போது நம்மை சீண்டுகிறார்கள், குறுக்கே வந்து வழிமறித்து நிற்கிறார்கள். வழியில காலை நீட்டி வம்புக்கு இழுப்பது என்று சொல்வார்களே, அப்படி வழியிலே காலை நீட்டி வம்புக்கு இழுக்கிறார்கள். இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம், கடந்து போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதனால் நாம் இதை ஊதி பெருக்க விரும்பவில்லை. நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கின்றன, நாம் சாதிக்க வேண்டியவை எவ்வளவோ உள்ளன. நம்முடைய நெஞ்சில் இருப்பதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் சிந்தனைகள் மட்டும்தான். நம்மை சீண்டுகிற அற்பர்கள் ஒருபோதும் நம் நெஞ்சிலே இடம் பிடிக்க முடியாது. அவர்களெல்லாம் எண்ணி நம் நேரத்தை, சக்தியை விரயமாக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்கிற சூழலில் அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து களமாட வேண்டிய பொறுப்பை உணர்ந்து நாம் களத்திலே நிற்கிறோம். தேசிய அளவிலான கட்சிகளோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, எங்கள் மாநிலத்திற்கும் உங்கள் தேவை இருக்கிறது, வாருங்கள் என்று பலரும் நம்மை அழைக்கக்கூடிய வகையிலே உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும், மகாராஷ்டிராவில் இருந்தும், தெலுங்கானாவில் இருந்தும், கர்நாடகாவில் இருந்தும், கேரளாவில் இருந்தும், ஆந்திராவில் இருந்தும் நாள்தோறும் இங்கே படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது பெருமைக்காக நான் பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளின் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேவை தேசிய அளவில் உருவாகி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? நாளை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி விடுவோம் என்பதற்காகவா? இந்த முதல்வர் பதவியிலே தேசிய அளவிலான தீர்வுகளை காண முடியாது என்கிற பார்வை
அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கு உண்டு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகி விடுவதனால் தேசிய பிரச்சனையாக இருக்கிற சாதியை ஒழித்து விட முடியாது. தேசிய அளவிலான ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்காமல் அதற்கு எதிராக நாம் களம் அமைக்கவே முடியாது. எனவே நம்முடைய நோக்கம் தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பது எப்படி என்பதுதான். அந்த கனவிலே திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வருகிற இந்த இயக்கத்தை பலரும் விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? அதுவும் சில அம்பேத்கர் இயக்கங்களை விமர்சிக்கிறார்கள். அவர்கள் அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடியவர்களை தவிர அவர்கள் அம்பேத்கரியவாதிகள் இல்லை, அம்பேத்கரிய சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் இல்லை, அம்பேத்கர் பேசிய அரசியலை பேசக்கூடியவர்கள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய கோட்பாடுகளை புரிந்தவர்களாக இருந்தால் நம்முடைய நிலைப்பாடுகளை அவர்களும் மனமு வந்து வரவேற்பார்கள். நம்முடைய காரை ஒருவன் வழிமறித்து வம்புக்கு இழுக்கிறான். சங்கிகளும் சில ஊடக சங்கிகளும் சேர்ந்து கொண்டு நாம் தான் அவனுடைய இருசக்கர வண்டியை மோதினோம் என்று அவதூறு பரப்புகிறார்கள். தலித் அல்லாத இயக்கங்களை சார்ந்த ஓரிருவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது என்று உணர்ந்து வலியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்த யாரும் அது பற்றி வாய் திறக்கவில்லை. நாம் எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற அரசியலை பேசுவதால் நாம் பாஜகவை விமர்சிக்கிறோம், RSS விமர்சிக்கிறோம், வேறொன்றும் இல்லை. அவர்களுக்கு நமக்கும் தனிப்பட்ட முறையிலே என்ன தகராறு? பாக பிரிவினை தகராறு அப்படி எதுவும் கிடையாது. விஜய் அரசியலுக்கு வந்து விட்டார். விஜயகாந்த் வந்த போது சொன்னதை இப்போது சொல்லுகிறார்கள் மீண்டும். இந்த சமூகத்து இளைஞர்கள் எல்லாம் அணி அணியாக போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்று அவர் பேசுவதற்கு முன்னதாகவே வெறும் திரைக்கவர்ச்சியை மையமாக கொண்டு ஒருவன் அவர் பின்னால் போகிறான் என்றால் அவன் சிறுத்தையாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கத்திலே இருப்பதால் எந்த பயனும் இல்லை. எனவே அதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதும் இல்லை. ஆனால் அப்படி பரப்பப்படுகிற செய்தி என்பது உண்மை அல்ல. அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னொரு செய்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதை விட இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் இழிச்சவாயர்கள். யாராவது நடிகன் கட்சி தொடங்கினால் உடனே பின்னால் ஓடிவிடுவான். இவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்க மாட்டார்கள். கொள்கை பிடிப்பு இருக்காது, அரசியல் புரிதல் இருக்காது என்று இந்த சமூகத்தையே குறைத்து மதிப்பிடுகிற, இழிவுபடுத்துகிற ஒரு விமர்சனம் அது. அருமை தோழர்களே, இப்படிப்பட்ட களத்திலே போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் எத்தனை இடர்களை இன்னல்களை எல்லாம் தாண்டி நாம் இந்த இடத்திற்கு வந்திருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சும்மா வந்துவிடவில்லை சுதந்திரம் என்பார்கள். அப்படித்தான் தோழர்களே, சும்மா வந்துவிடவில்லை அங்கீகாரம், விடுதலை சிறுத்தைகளின் அங்கீகாரம். என்ன கூட்டணியில் இருந்ததுனால 2 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு விமர்சனம். ஒரு கூட்டணியிலே ஒரு கட்சி இடம்பெறுகிற தகுதியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சி வலிமையாக இருக்கிறது என்று பொருள். அந்த கட்சியின் வாக்கு வங்கி வலிமையானது என்று பொருள்.
அந்த கட்சி இடம்பெறுவதால் கூட்டணிக்கே பயன் உண்டு என்று பொருள். அந்த வலிமை இல்லாமல் வெறும் அம்பேத்கர் பேர்ல இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு சேர்த்துவாங்களா கூட்டணியில? தலித் இயக்கம் அவர் வச்சிருக்கிறாரு, ஒரு பேனர் வச்சாரு, வாங்க உங்களுக்கு 10 இடம் தரோம், கொடுத்துருவாங்களா? தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரையில் எந்த கூட்டணியிலும் இடம் பெறாமலே, எந்த ஒரு தேர்தலிலும் தனித்து போட்டியிடாமலேயே எந்த கூட்டணியிலாவது ஒரு கூட்டணியில் இருந்தே தீர வேண்டும் என்கிற அளவுக்கான ஒரு தகுதியை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது ஒரு எலிஜிபிலிட்டி. இது அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் நம்மோட இருக்கணும். அவங்க தீவிரமா களப்பணி ஆற்றுவார்கள், வாக்குகளை சேகரிப்பார்கள். அவருடைய வாக்குகள் நமக்கு பரிமாற்றம் அடையும், நம்முடைய வெற்றிக்கு அது பயன்படும் என்ற கணக்கெல்லாம் இல்லாமல் எத்தனை தொகுதியோ 5, 6, 10 சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஆகவே 25 ஆண்டு காலம் இந்த தேர்தல் அரசியல் களத்திலே தாக்கு பிடித்து இந்த அவதூறுகளை எல்லாம் சகித்துக் கொண்டு, வதந்திகளை எல்லாம் முறியடித்து, இழிவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு, வலிகளை எல்லாம் பொறுத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு இன்றைக்கு மேடையிலே விருது பெற்ற தோழர்களின் சகிப்புத்தன்மையும் உழைப்பும், மேடையில் விருதுகளை பெறாத தோழர்களின் பங்களிப்பும் தான் அதற்கு அடிப்படையான காரணம். எந்த நம்பிக்கையை அவர்கள் போராட்ட களத்தில் இருந்து இறங்கினார்கள். இப்படி எல்லாம் நாளைக்கு நான் வந்து விருது கொடுப்பேன்னு அவங்க எதிர்பார்த்தார்கள். 10,000 நிதி கொடுப்பாரு, பின்னால ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும், ஒரு ஷால் கிடைக்கும், நம்ம பேரை மேடையில சொல்லி பாராட்டுவாங்க. அப்படியா? எதுவுமே கிடையாது. மக்கள் பாதிக்கப்படுகிற போது உடனே நள்ளிரவிலும் எழுந்து ஓடி அந்த மக்களோடு நின்று மக்களுக்காக பாதுகாப்பு அரணாக நின்று பணியாற்றிய தோழர்கள், காவல்துறையின் அடக்குமுறைகளை சுமந்த தோழர்கள், சாதி வெறியர்கள் குறிவைத்து இவர்களை சுற்றி வளைத்த போது அதிலிருந்து தப்பித்து மக்களுக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்ட தோழர்கள், சிறை சென்ற தோழர்கள், குண்டாந்தடிகளால் காயங்களை சுமந்த தோழர்கள், எத்தனை தோழர்களின் உடலில் இன்னும் அந்த வடுக்கள் இருக்கின்றன, எத்தனை தோழர்களின் உள்ளத்தில் இன்னும் அந்த வலிகள் இருக்கின்றன, எத்தனை தோழர்களின் வாழ்க்கையில் வசந்தம் என்பதே இல்லாமல் போயிருக்கின்றன, மகிழ்ச்சி இல்லாமலே கடந்து வந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மாவட்டந்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் செய்த தியாகத்தால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அங்கீகாரம் பெற்றதும் நான் இதை சிதம்பரம் தொகுதியை சார்ந்த கடலூர் மாவட்ட தோழர்களுக்கு சமர்ப்பணம் செய்தேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிறுத்தைகளுக்குரியதுதான். ஆனாலும் இதை நான் சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு சமர்ப்பணம் செய்தேன், படையல் செய்தேன், காணிக்கை செய்தேன். இந்த அங்கீகாரம் உங்களால் கிடைத்தது, உங்களுக்கே உரியது என்று. ஏனென்றால் முதலில் நாம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது திருமாவளவனுக்குத்தான் எங்கள் வாக்குகள் என்று அந்த மக்கள் அணிதிரண்டு எழுந்த போது, வீறு கொண்டு எழுந்த போது, சூறாவளியை போல் எழுச்சி பெற்ற போது, சுனாமியை போல் அவர்கள் சூழ்ந்த போது, சாதி வெறியர்கள் ஆத்திரம் கொண்டு அந்த மக்களை குறிவைத்து தாக்கினார்கள், வெட்டினார்கள், காயப்படுத்தினார்கள், சேரிகளை கொளுத்தினார்கள், சொத்துக்களை சூறையாடினார்கள், ஆடு மாடுகளை வெட்டி காயப்படுத்தி படுகொலை செய்தார்கள். அவ்வளவையும் அந்த மக்கள் தாங்கிக் கொண்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பேசுகிற ஒரு இயக்கம், புதிதாக ஒரு இயக்கம் தமிழகத்தில் முளைவிட்டு இருக்கிறது, எழுச்சி பெற்று வருகிறது. இதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தமது மடியிலே தாங்கிக் கொண்டவர்கள் சிதம்பரம் தொகுதி மக்கள், சிதம்பரம் தொகுதி வாக்காளர்கள், அந்த தோழர்கள். அதனால் அனைத்து மாவட்டங்களை சார்ந்த தோழர்களும்
இந்த இயக்கம் அங்கீகாரம் பெறுவதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்றாலும் அனைத்து தோழர்களின் சார்பாக நான் சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு இதை சமர்ப்பணம் செய்தேன். எனது அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சராசரி அரசியல் இயக்கம் என்று நாம் கருதிவிடக் கூடாது. இன்னும் பல தலைமுறைகள் வீறு நடை போட வேண்டிய இயக்கம். உங்கள் கைகளில் தான் அது இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தூணாக நிற்க வேண்டும். இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்க வேண்டும். இயக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பிற அரசியல் கட்சிகள் வெறும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி அதற்காக செயல் திட்டம் தீட்டுகிறார்கள். கட்சி தொடங்கிய உடனே முதலமைச்சர் என்கிற கனவோடுதான் காலடி எடுத்து வைக்கிறார்கள். அது தவறல்ல. அவர்கள் சராசரி அரசியல் கட்சிகள், அவ்வளவுதான். நாம் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் கூட போகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இந்த இயக்கத்தின் வலிமை ஒருபோதும் குன்றாது. அந்த உறுதிப்பாட்டோடு நாம் களத்திலே நிற்க வேண்டும். இது மக்கள் இயக்கம். இது வெறும் அரசியல் கட்சி அல்ல. இது சமூக மாற்றத்திற்கான இயக்கம். ஆட்சி அதிகாரத்தை தேடுகிற, அதற்கான வேட்டையை ஆடுகிற ஒரு இயக்கம் அல்ல. அதிகாரம் வேண்டும், அதை பயன்படுத்தி அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் அதுவே இலக்கு அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கரை அறிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற, கற்றுக்கொள்ளுகிற, உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு படையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆகவே இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம். அடுத்தடுத்த தலைமுறையிடம் பாதுகாத்து நாம் ஒப்படைக்க வேண்டும். ஊருக்கு ஊர் படிப்பகங்களை உருவாக்குங்கள் என்று அந்த அடிப்படையில் தான் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அம்பேத்கர் படிப்பகம் உருவாக வேண்டும். அது ஒரு நூலகமாக இயங்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் சிந்தனைகள் அடங்கிய நூல்கள் அங்கே இடம்பெற வேண்டும். நம்முடைய இளைய தலைமுறையினர் அதை புரட்டி பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். சாதி பெருமைகளால் எதையும் சாதிக்க முடியாது. மத பெருமைகளால் எதையும் சாதிக்க முடியாது. சகோதரத்துவம், சமத்துவம் என்கிற நிலையை இந்த சமூகம் எட்ட வேண்டுமானால் ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் அம்பேத்கரிய சிந்தனைகளோடு வளர வேண்டும். பெரியாரிய சிந்தனைகளோடு வளர வேண்டும். மார்க்சிய சிந்தனைகளோடு வளர வேண்டும். இதில் தான் நம் கவனம் குவிய வேண்டும். நம்முடைய பேச்சும், நம்முடைய செயலும், நம்முடைய நடை உடை பாவனையும் அந்த கம்பீரத்தோடு இருக்க வேண்டும். நாங்கள் அம்பேத்கரியவாதிகள், இப்படித்தான் இருப்போம், கம்பீரத்தோடு இருப்போம் என்கிற அந்த கெத்து நம்முடைய தோற்றத்திலே தெரிய வேண்டும். சாதி நமக்கு ஒரு அடையாளமே இல்லை. அதை வைத்து எந்த ஒரு கோரிக்கையும் நாம் எழுப்ப முயற்சிக்க கூடாது. அரசியல் களத்தில் எங்கள் உழைப்புக்காகவும் எங்கள் பங்களிப்புக்காகவும் தான் அதிகார பகிர்வு. இது ஒரு தலித் இயக்கம் என்பதற்காக நாங்கள் இதை தருகிறோம் என்கிற நிலை வரக்கூடாது. இது ஒரு மகத்தான மக்கள் இயக்கம். இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்கிற நிலையில் தான் அதிகார பகிர்வு இருக்க வேண்டும். ஒரு இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸ், தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி, பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். இவங்களை விட்டோம்னா நமக்கு பலவீனம்தான் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் சும்மா நிகழ்ந்து விடவில்லை. இந்த தோழர்கள் சிந்திய ரத்தமும் இவர்கள் கொட்டிய வேர்வையும் தான், இவர்கள் சந்தித்த அடக்குமுறைகளும் தான்
இவற்றுக்கெல்லாம் காரணம் என்பதை நாம் தொகுத்து பார்க்கிற போது உணர முடியும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நீங்கள் பார்த்தா அவன் கேஸுக்கு போனா இவன் கேஸுக்கு போனா அப்படின்னு தான் தெரியும் உங்களுக்கு. தொகுத்து பார்க்கிற போதுதான் இந்த ரிசல்ட். நம்மோடு களத்திலே அடியெடுத்து வைத்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள். சமகாலத்தில் அரசியல் செய்தவர்கள் எல்லாம் இப்போது எங்கே என்று தேடக்கூடிய நிலை. இன்னைக்கு நம்ம ஏன் சீண்டுகிறார்கள்? நாம் அம்பேத்கரியத்தை பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை. நாம் பெரியாரியத்தை பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை. நாம் மார்க்சியத்தை பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை. நாம் களத்திலே நின்று பணியாற்றாமல் இருந்தால், ஒரு லெட்டர் பேடு கட்சியாக மட்டுமே இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை. நாம் வெறும் சாதி பெருமை பேசக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம யாரும் சீண்ட போவதில்லை. நம்மை சீண்டுகிறார்கள் என்றால் நாம் விவரமாக இருக்கிறோம் என்று பொருள். நாம் மிகவும் ஸ்டஃப் உள்ளவர்கள் என்று பொருள். நாம் ஒரு சக்தியாக இருக்கிறோம் என்று பொருள். இல்லைன்னா அவன் கண்டுக்க மாட்டான், போயிடுவான். அது ஏதோ அந்த ஜனங்கிட்ட சொல்லிட்டு ஒரு சீட்டை கிட்ட வாங்கி நின்றுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணுவார் பாவம், நல்ல மனுஷன் அப்படின்னு போயிடுவான். இப்ப ஏன் அவன் திட்டுறான்? அவன் பேசுற அரசியலுக்கு ஆப்பு வைக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்பப்போ அவருடைய முகத்திரையை கிழிக்கிறோம், தோலை உரிக்கிறோம், அம்பலப்படுத்துகிறோம். ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான். அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளை ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எடுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன? ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. அம்பாட்டுக்கு வந்தான், நின்னா, அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்ன, அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க, அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். என்ன என்ன நாடகம் பாருங்க. நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட, சார் அது ஒன்றும் இல்லை, யாரும் தம்பி தெரியாம வேண்டாம், விட்டுருங்க, ஒன்றும் கேஸ்லாம் போட வேண்டாம். நம்ம தம்பியோ அந்த மாதிரி உடனே ஃபோன் பண்ணி, ஏன்பா தேவையில்லாமல் இதை ஊதி இருக்கிறீங்க, விடுங்க, ஏதோ தெரியாம நின்னா நீங்க போய் சத்தம் போட்டீங்க, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். உடனே திருமாவளவன் அடிக்க சொன்னாரு. அடங்க மருன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை. அடங்க மருங்கிறது ஒரு அரசியல். அது எச் ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நான் அடங்க மறு அத்துமீறு கும்பலா அப்படின்னு ஒரு போலியா ஒரு மீசை வச்சுக்கிட்டு, போலியா ஒரு வீரன். சினிமாவில் தான் எப்படி பேச முடியும்? வெளியே வந்து பேசிப்பாரு, பேச முடியாது. சரி, சினிமாவிலேயாவது எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்க, பேசு. திருமாவளவனை மனசுல வச்சுக்கிட்டு தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாயிருக்குல்ல. திருமாவளவன் மனசை வச்சுட்டு தான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாயிருக்குல்ல. திருமாவளவன் பேசின அந்த முழக்கத்துக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களே, பேசு, இன்னும் பேசிட்டே இருங்க, திரைப்படங்கள்ல பேசிட்டே இருங்க. அடங்க மறுன்னா என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கோட்பாட்டு முழக்கம். அது வன்முறையை தூண்டுகிற முழக்கம் அல்ல. எந்த இடத்திலும் யாரையும் நான் அடின்னு சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டுன்னு சொன்னது கிடையாது. என்னுடைய 35 ஆண்டு கால பொது வாழ்வில் இதுவரையில் நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியல, டக்குனு அவன் அந்த பக்கம் ஓடிட்டான். அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான் போது முன்னால இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீடு எடுக்கிறாங்க.
2:38 சம்பவம் நடக்குது, 2:39 ஒரு தனியார் தொலைக்காட்சி அது போடுறான், அப்லோட் பண்றான். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்டர்லிங்க் இருந்திருக்கு. நாங்க இது மாதிரி இருப்போம், நீ வீடியோ எடுத்து டக்குன்னு போடுன்னு. இதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல, இந்திய அளவிலான அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாம் வளர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு தோழரும் சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும். தம்பி ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாள். அந்த இருவரும் அரச பயங்கரவாதத்திற்கு பலியானார்கள். பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக நடத்திய பேரணியில் அதிகாரிகளோடு ஏற்பட்ட முரண்பாட்டில் ஆசரை செல்வராஜ் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த களத்திலே நின்றவர். ஜான் தாமஸ் ஏழுமலையோடு அந்த பேரணியில் இருந்தார். அதிகாரிகளோடு பேசிய போது ஏற்பட்ட சச்சரவிலும் இருந்தார். தலித்துகளை எப்போதுமே கிள்ளுக்கீரையாக நினைப்பதுதான் பியூரோக்ரசி. அதிகார வர்க்கத்தின் உளவியல் என்னவென்றால், எஸ்சி பீப்புள் தானே, என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு உளவியல், ஒரு கிள்ளுக்கீரையாக நினைக்கிற உளவியல். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் பஞ்சமி நிலங்களை நம்மால் மீட்க முடியவில்லை. மறைமலை நகரில் நடைபெற்ற மாபெரும் விழா ஒன்றிலே அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு நாம் இந்த கோரிக்கையை எழுப்பிய போது, கலைஞர் இந்த மேடையிலேயே பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். நீதியரசர் மருதமுத்து என்பவரின் தலைமையிலே இந்த ஆணையம் அமைக்கப்பெற்றது. அடுத்து ஜெயலலிதா அம்மையார் வந்தார். அந்த ஆணையம் செயலிழந்து போனது. இப்போது திமுக ஆட்சி நிறைவு பெறக்கூடிய நிலையிலும் நாம் அந்த ஆணையத்திற்கு உயிர் தர வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் நம்முடைய தோழர்கள் ஆங்காங்கே போராடி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்கிற அடிப்படையிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பஞ்சமி நிலங்களை மீட்டு மக்களுக்கு ஒப்படைத்துக் கொண்டு வருகிறார்கள். நிலமில்லாத நிலையில் தான் இந்த மக்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய அவலம் நீடிக்கிறது. எனவே நிலம் வேண்டும். ஏற்கனவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தரப்பட்ட இந்த பஞ்சமி நிலங்களை யாருக்கும் விற்கக்கூடாது, அடமானம் வைக்கக்கூடாது, பரிசு கொடுக்க கூடாது, தானமாக தரக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகளோடு வழங்கப்பெற்ற நிலம்தான் அந்த நிலம். குறிப்பாக தலித் அல்லாதவர்கள் அதை வாங்க முடியாது, வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. 12 லட்சம் ஏக்கர் நிலம். ரெமன் ஹியர் என்கிற செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அன்றைக்கு வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கு லண்டனுக்கு எழுதி ஒப்புதல் வாங்கி இந்த நிலங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு வழங்கினார். இன்றைக்கு அந்த நிலம் எதுவும் இந்த மக்கள் கையில் இல்லை என்கிற நிலையில் வெடித்த போர்தான் காரணை போர். மதுரையிலே அப்போது நாம் வளர்ந்து வந்த நேரம், இயக்கத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று 2-3 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன. உடனே அந்த பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஜெயகரன் ஜோசப் அவர்களை நேரிலே வந்து சந்தித்து, பஞ்சமி நிலத்தை மீட்போம், பழந்தமிழ் குலத்தை காப்போம் என்கிற முழக்கங்களோடு லட்சத்துக்கும் மேற்பட்ட துண்டறிக்கைகளை அச்சிட்டு 20க்கும் மேற்பட்ட தோழர்களை கன்னியாகுமரி முனையில் இருந்து தொடங்க பெற்ற அந்த பேரணி பயணத்தில் சிறுத்தைகளும் பங்கேற்றார்கள் என்பது வரலாறு. இது பல பேருக்கு தெரியாது. மறைந்த ஜெயகரன் ஜோசப் அவர்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை பல போராட்டங்கள். அங்கிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து தோழர்கள் இங்கே வந்து தங்கி இருந்து காரணை பகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி வந்து மதுரையிலே என்னை சந்தித்து ஒரு அறிக்கையாக தந்தார்கள்.
அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய இயக்கங்களுள் விடுதலை சிறுத்தைகளும் மிகவும் முதன்மையான ஒரு இயக்கம். அதை அடிப்படையாக வைத்துதான் மண்ணுரிமை பேரணி, மண்ணுரிமை இயக்கம் என்று மிகப்பெரிய அளவிலே இயக்கங்களை நாம் எடுத்தோம். அரசு சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு வேண்டும், கான்ட்ராக்ட் விடுறதில் ரிசர்வேஷன் வேண்டும் கோரிக்கை வச்சோம். 94-95 கான்ட்ராக்ட் ஒர்க்ல ரிசர்வேஷன் கிடையாது. அரசு மற்றும் கோவில் நிலங்களில் குத்தகை ஒதுக்கீடு வேண்டும், அதை குத்தகை ஒதுக்கீடுன்னு சொன்னோம். மறுபடியும் வீட்டு மனை இல்லாத அனைவருக்கும் 5 சென்ட் மனைப்பட்டா வழங்க வேண்டும், இது ஒரு கோரிக்கையை வச்சோம். மண்ணுரிமை கோரிக்கைகள் என்று நாடு முழுவதும் ஆங்காங்கே மண்ணுரிமை கருத்தரங்குகள், மண்ணுரிமை பேரணிகள், மண்ணுரிமை ஆர்ப்பாட்டங்கள் என்று தொடர்ந்து ஓராண்டு காலம் நடத்தினோம். கடலூர் மாவட்டத்திற்குள்ளே திருமாவளவன் நுழையக்கூடாது என்று தடை விதித்தார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து கடலூர் மாவட்டத்திற்கு அனுமதி வாங்கி சென்ற போது வழியில் சென்னையிலிருந்து கடலூருக்கு போகிற வழியில் எங்கேயும் நிற்கக்கூடாது, வண்டியிலிருந்து இறங்கக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டோடு நான் உத்தரவு வாங்கி கொண்டு கடலூருக்கு போனேன். அப்படிதான் கோர்ட்டே எனக்கு ஆர்டர் போட்டுச்சு, எங்கேயும் இடையில நீ இறங்கக்கூடாது. அப்படியெல்லாம் அடக்குமுறைகளை தாண்டித்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு இந்த இடத்தை வந்து சேர்ந்து இருக்கிறது. ஜான் தாமஸ் ஏழுமலை செய்த தியாகம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள், அவர்களுடைய வம்சம் விருத்தி அடைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் நம்மோடு இல்லை. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நில உரிமைக்காக, மண்ணுரிமைக்காக, பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக நமது இன்னுயிர் நீத்த போராளிகளை நாம் இந்த நாளில் நினைவு கூர்ந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். அதே வேளையில் அந்த நிலத்தை மீட்கிற வரையில் நம்முடைய போர்க்குணம் நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும். இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் என்னாவது என்று நாம் கேள்வி எழுப்பலாம். சாதி ஒழிப்பையும் நாம் பேசி பேசி என்ன செய்துவிட முடியும் என்று சோர்ந்துவிடக்கூடாது. சாதி ஒழிப்பு அரசியலும் கடினமானதுதான், நில மீட்பு அரசியலும் கடினமானதுதான், இடஒதுக்கீடு அரசியலும் கடினமானதுதான். எந்த ஒன்றும் கேட்ட உடனே நமக்கு கிடைத்து விடாது. போராடி போராடித்தான் மீட்டு பெற வேண்டும். அங்குலம் அங்குலமாகத்தான் முன்னேறி செல்ல வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதித்து வேலை செய்ய முடியாது. இந்த அரசியலை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அணைகாத்து ஒப்படைக்க வேண்டும் என்கிற புரிதலோடு வேலை செய்ய வேண்டும். திருமாவளவன் பேசிய அரசியலை அடுத்த தலைமுறை வந்து பேச வேண்டும். திருமாவளவன் முன்னெடுத்த போராட்டங்களை அடுத்த தலைமுறை முன்னெடுக்க வேண்டும். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. இதெல்லாம் சாதித்து விட முடியாது என்று சோர்ந்து விடக்கூடாது. இதை பேசி என்ன செய்துவிடப் போகிறோம் என்று நம்முடைய உணர்வுகள் நீர்த்து போய்விடக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் ஒரு அணையாத நெருப்பு, அது ஒரு ஊழித்தீ. அது இன்னும் இன்னும் பல ஆயிரம் மடங்கு பெருகிக் கொண்டே போகும். புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை தலித்துகள் மட்டும்தான் பேசுவார்கள் என்று இல்லை, தலித் அல்லாதவர்களும் பேசுகிற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே வருகிறது. திருமாவளவன் தூக்கி பிடித்த அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார். இதுதான் காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம். அம்பேத்கர் இயக்கங்கள் பேசிய அரசியலை இன்றைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி சிந்தனை உள்ள இயக்கங்கள் எல்லாம் பேசத் தொடங்கி இருக்கின்றன. ஆக அம்பேத்கர் என்கிற அந்த அடையாளம் என்பது எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சிறுத்தை என்கிற புரிதல். திருமாமணி இந்த விருதுகள் வழங்கப்படும் என்கிற உறுதியளித்து
ஜான் தாமஸ் ஏழுமலைக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.